பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நேற்றைய நாளில் கூட சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அதில் 30 குடும்பங்களுக்கு நம்ம மளிகை ஜாமான் பொருட்கள் வழங்கினோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இருப்பதாக. இந்த சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பார். கேட்ட உடனே ஆண்டவர் உங்கள் இதயத்தில் பேசப்பட்டு உடனடியாக அனுப்பினீங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷ பாரம் நம்ம மேல் இருந்த கடமையாகிறதுனால இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு தேவ கிருபையாக ஊழியத்தை செய்ய வச்சார். 100 பேருக்கு புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்தோம். கர்த்தர் கிருபையாக நடத்தின. பைபிள் சுத்தமாக இல்லை. நானும் தேவன் அன்றைய நாளிலே கூட அதுக்கு முந்தின நாளே சனிக்கிழமையே பெங்களூர்லேருந்து எனக்கு பைபிள் அனுப்பி கொடுத்தாங்க. ஒரு 6 பாக்ஸ் கொடுத்தாங்க. கர்த்தருடைய கிருபையாக நடத்தினார். ஆண்டை ஊழியத்துக்கு தேவையே ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். தம்பி முரளி, தம்பி ஜேம்ஸு, தம்பி அரவிந்து, நான் அனைவரும் சேர்ந்து நேற்று நற்செய்தி சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக 30 உதவி செய்து மளிகை ஜாமான் பொருட்கள் வழங்கி புதிய பைபிள் வழங்கினோம். கர்த்தர் கிருபையாக நடத்தினார். சேலம் மாவட்டத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் வாழப்பாடிங்கிற பகுதியில் போய் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டோம். என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்ட கர்த்தர் கிருபையாக நடத்தினார். இந்த சுவிசேஷமே நம்ம உயிர் மூச்சாக இருக்கிறதுனால தேவன் உங்களை கொண்டு இந்த ஊழியத்தில் பயங்கரமாக செய்து கொண்டிருக்காரு. அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டிருக்காரு. கர்த்தருடைய நாம மாதிரி இந்த வெயில் காலத்தில் என் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைமை இருந்தாலும் கர்த்தர் கிருபை என்னை பாதுகாத்து நேற்று நாளை ஊழியம் செய்ய வைத்தார். குருத்தொலை ஞாயிறு என்று ஊழியம் செய்ய வைத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் இருப்பதாக அநேகருடைய கண்ணீர் வந்து என்னுடைய சாட்சி சொல்லப்படுது. தேவன் அதிசயமாக இருப்பதுமே நடத்தி கொண்டு கிருபைக்காக தெய்வீக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மாதம் ஆண்டு உங்கள் மூலமாக அற்புதமாக சுவிசேஷ ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டிருக்காரு. ஸ்கூல்களுக்கு, கல்லூரிகளுக்கு, தெருக்களில், பஸ் ஸ்டாண்டில், சந்தைகளில், கிராமங்களில், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், வியாதிஸ்தர் மத்தியில் தேவனுடைய அன்பை எப்படியாவது நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தேவன் தாமே அற்புதமாக அதிசயமாய் ஆசிரித்து நடத்துவாராக. ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள், நான் சாப்பாட்டுக்கு எவ்வளோ நாள் இல்லாத கஷ்டங்கள்லாம் பட்டேன். ஆனாலும் தேவன் நான் பட்ட கஷ்டம் யார் பண்ணுறதுன்னு சொல்லி தேவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கரங்களாக மாற்றினார். ஏங்கி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றினார். இதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம். ஏன்னா நாட்கள் சமீபமாக இருக்குது. மனுஷனை அழித்து கொள்கிற நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் அநேக இடத்துல போர் நடக்குது. அதனால் சில தட்டுப்பாடுகள் ஏற்படுது. ஆனாலும் தேவன் நம்மளை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டிருக்காரு. சுவிசேஷ பாரம் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருப்பதனால எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தி அறிவித்து கொண்டு தான் இருக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் இயேசுவுக்கே. சுவிசேஷ பாரம் நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்குது. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை தாங்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் தாமே அற்புதமாக அதிசயமாக ஆஸ்வதிப்பார்கள். பிரைஸ் லார்ட்.
சுச்சுவேஷன்ல யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அழகான வைஃப், அன்பா பாத்துக்கிறாங்க. அலெக்ஸும் ஒய்ஃபை நல்லா பாத்துக்கிறாங்க, ஒய்ஃபு அலெக்ஸ் நல்லா பாத்துக்கிறாங்க. நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நல்லா முடியாது எதுவுமே பண்ணலாம். சரியா? ஒவ்வொருத்தரா வந்துருங்க. ஒருத்தர் மட்டும் அந்த சைடு அப்படியே போட்டு மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. பேரு நெக்ஸ்ட் கொடுங்க ஜெயக்குடியா நீங்க கொடுங்க. ஓகேக்கா, ஃபோன் பண்ணுங்க. உங்க ஊர் எந்த ஊரு? படையாச்சி. தம்பி கொஞ்சம் தள்ளுறோம். சுசிலா, நீங்க எனக்கு பாட்டு பாடி காமிக்கணும். ஓகே, இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நான் வந்து கேட்பேன். அண்ணன் கிளியா? வா, கிளி மாதிரியே இருக்காங்களே, மூக்கு பாருங்க, கிளி மாதிரியே இருக்கேன். அண்ணன் கிளி. பாருங்க வாங்க. அண்ணன் கிளிஷன் நம்ம அதை விட கடவுள் மனுஷங்க மூலமா கிளம்பணுமா? மேம் இங்க பாருங்க. அப்துல் கலாம் டி-ஷர்ட் சூப்பரா இருக்கே. வாங்க வாங்க. இலக்கு வாழப்பாடி. உங்க பேரு முருகன். முருகனை பார்த்தா 12 வயசு மாதிரி இருக்கு. டி-ஷர்ட் போட்டு பாருங்க.